ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, பத்திரப்பதிவு துறையில வந்து ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் வந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முன்னாடி அதாவது அந்த காலத்தில நம்ம அப்பா, தாத்தாலாம் பத்திரம் பதியும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ப்ரொசீஜருமே கிடையாது. போவாங்க, சைன் பண்ணுவாங்க, பத்திரத்த பழைய டாக்குமெண்ட் எல்லாம் வாங்குவாங்க, ஈசி எடுப்பாங்க. இந்த மாரி சின்ன சின்ன நடைமுறைகள் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த பயோமெட்ரிக் வச்சு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லைவா ஃபோட்டோ எடுத்து பத்திரம் பதிவு பண்றாங்க. அந்த பழைய பத்திரத்த பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல பின்னாடி வந்து ஃபோட்டோ ஒட்டியிருப்பாங்க. அந்த ஃபோட்டோ ஒட்டுனத வச்சு தான் பழைய பத்திரம் வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, லைவா ஃபோட்டோ எடுத்து அத ஒரு பேஜா அட்டாச் பண்ணி, அதில பார்த்தீங்கன்னா, ஒரு பார்கோட் இருக்கும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுல்லாவே அந்த கம்ப்ளீட் டிரான்சாக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மயமாயிருச்சு. ஆதார் கட்டாயமா உள்ள இணைக்க சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க. இதே மாரி யூஸ்ஃபுல்லான தகவல்கள் நெறைய நம்ம ஷேர் பண்றோம். மறக்காம அதையும் பாருங்க. ஓகே. இப்ப அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்துருவோம். முன்னாடி காலத்தில பார்த்தீங்கன்னா, இந்த சைன் பண்ணி நம்ம வந்து ஒரு பத்திரப்பதிவு பண்றது வந்து ரொம்பவே ஒரு காமனான விஷயமா இருந்துச்சு. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் அதாவது நான் சொல்றது வந்து இப்போ எ ஒரு உங்க தாத்தாவோட காலத்தில பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு மெத்தட் இருந்துச்சு. சைன் மட்டும் பண்ணி பதிவு பண்ணுவாங்க. அந்த மெத்தட வந்து அப்டேட் பண்ணி ஃபோட்டோ ஒட்டுறதுக்காக எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்டின்னா, ஒரே பேருடைய நெறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா? உதாரணத்துக்கு ராஜேஷ்னு ஒருத்தர் இருக்காரு அப்டின்னா, ராஜேஷ்னு இன்னொருத்தர் இருப்பாரு. ஆனா அந்த காலத்தில எப்டின்னா, அப்பா பேர் பார்த்தீங்கன்னா, வச்சுக்கங்க ஒரு அப்பா பேரே பையனுக்கு வச்சிருப்பாங்க. இல்ல ஒரே பேர் கொண்டவங்க நெறைய பேர் இருப்பாங்க. அப்பா பேர்லயே. இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா பேரும் ஒரு இதா இருக்கும். இவங்க அப்பா பேரும் அதேவா இருக்கும். அப்போ வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இவங்க வந்து போலியான பத்திரங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஒரு ஆளோட இடத்த இன்னொரு ஆள் கொண்டு போய் சேல் பண்றது, பத்திரத்த வச்சு இன்னொரு ஆள வச்சு நம்ம கையெழுத்து போட வச்சு அத சேல் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அத தடுக்கிறதுக்காக தான் பத்திரப்பதிவு துறையில மொத என்ன சொன்னாங்கன்னா, அந்த பத்திரங்க எழுதுறவங்க வந்து அத பத்திரத்துல வந்து பின்னாடி அவங்களோட ஃபோட்டோ அட்டாச் பண்ணணுங்கிற மாரி ஒரு இத மெத்தட கொண்டு வர்றாங்க. ஆஃப்டர் 2000 நெனைக்கிறேன். ஓகேவா. 1995 வரைக்கும் அந்த மெத்தட் கிடையாது. 1995க்கு அப்புறம் வந்து அந்த மெத்தட கொண்டு வர்றாங்க. கண்டிப்பாக அவங்க வந்து அந்த ஃபோட்டோவ பின்னாடி அட்டாச் பண்ணி அதுல சீல் அடிச்சிருக்கணும். பிளஸ் வந்து ரிஜிஸ்டர்ல இருந்து எல்லாருமே அதுல சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. இந்த மெத்தட் நடைமுறையில வந்துட்டு இருக்கு. இதுலயுமே நெறைய ஊழல் நடக்குது. என்னன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு தாடி, மீசை இந்த மாரி இல்லாம இருக்கிறாரு. தாடி, மீசையோட போயிட்டு இருக்கும்போது இவர் தான் அவரு அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு நெறைய மிஸ்டேக்குகள் இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. பத்திரங்கள் வந்து வெளியில வச்சு பதிவு பண்றாங்க அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள்லாம் நம்ம சினிமாலலாம் பார்த்துருப்போம். நான் ரிஜிஸ்டர வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து பதிவு பண்றேன். இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம நெறைய பார்த்துருப்போம். அந்த மாரி விஷயங்கள தடுக்கிறதுக்காக தான் 2வது என்ன செஞ்சாங்கன்னா, இந்த நம்ம இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த மெத்தட கொண்டு வந்தாங்க. பழைய மெத்தட்ல என்னன்னா, ஃபோட்டோ ஒட்டி சைன் பண்ணி அங்க ரிஜிஸ்டர் இருக்கும். ரிஜிஸ்டர்லயும் சைன் பண்ணிட்டு, அந்த காப்பிய வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அத வந்து அவங்க அட்டாச் பண்ணிருவாங்க அவங்களோட இதுல. பிளஸ் அதுல இருக்க மேட்டர் எல்லாத்தையுமே அவங்க ஒரு ரிஜிஸ்டர் வச்சிருப்பாங்க. அந்த ரிஜிஸ்டர்ல எழுதி, அதுக்கப்புறம் தான் வந்து பத்திரத்த வந்து வாபஸ் குடுப்பாங்க. அப்போ வந்து பத்திரம் வெளியில வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 வாரம் வரைக்கும் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து அதுக்கு அடுத்த மெத்தட் என்ன ஆச்சுன்னா, பத்திரங்கள வந்து லைவா ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வர ஆரம்பிச்சுச்சு. ஸ்கேனர்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சுச்சு. ஸ்கேன் பண்ணி ஏத்தி உள்ள வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ உள்ள நடைமுறைப்படி என்னன்னா, ஆதார் கார்டு கண்டிப்பா குடுக்கணும். பான் கார்டு கண்டிப்பா குடுக்கணும். ஓகேவா? பத்திரம் அதாவது ஒரு ரூ. 10,00,000 மேல பத்திரம் முடிக்கிறதா இருந்தாலும் சரி, பத்திரம் எழுதி குடுக்கிறதா அதாவது விக்கிறதா இருந்தாலும் சரி, வாங்குறதா இருந்தாலும் சரி, பான் கார்டு கட்டாயமா குடுக்கணும். பிளஸ் வந்து ஜியோ டேக்கிங் அப்படிம்பாங்க. அதாவது நம்ம ஜிபிஎஸ் கேமரா வச்சு நம்ம லொகேஷன் அதாவது நம்ம எந்த இடத்த விக்கிறோமோ, அந்த இடத்துல நின்னு ஒரு ஃபோட்டோ கம்பல்சரி எடுத்து குடுக்கணும். நம்ம நிக்கலைனாலும் அந்த இடத்தோட ஃபோட்டோ ஜிபிஎஸ் கேமராவோட கண்டிப்பா வேணும். ஓகே. வீடா இருந்தா கண்டிப்பா வீட்டு முன்னாடி நின்னு, அந்த வாங்குற ஆள் வீட்டு முன்னாடி நின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து குடுக்குற மாரி இருக்கும். அந்த மெத்தட் ஒண்ணு. 2வது பார்த்தீங்கன்னா, விக்கிறவங்க, வாங்குறவங்க 2 பேருமே வந்து பயோமெட்ரிக் வைக்கிற மாரி இருக்கும். இந்த மெத்தட எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்டின்னாச்சுன்னா, நெறைய போலி பத்திரங்கள் வந்து இப்போ தயாராகுது. அதுக்கு அடுத்தும் பார்த்தீங்கன்னா, அந்த மெத்தடுக்கு அடுத்தும் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி முகபாவனையில ஒரே மாரி இருப்பாங்க. அந்த ப்ரூஃப கொண்டு வந்து இவர் தான் அவரு அப்டின்னு சொல்லி சைன் போட்டு வச்சு முடிச்சுட்டு போயிருவாங்க. ஏன்னா சைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வயசுக்கு மேல வந்து ஒரு 30 வயசுல ஒருத்தர் சைன் போடுறது வந்து ஒரு மாரி இருக்கும். அவர் 70 வயசுல சைன் போடுறது ஒரு மாரி இருக்கும். அவர் தான் இவருன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. சில பேர் கை நாட்டு வைக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் அவங்களால வந்து அத கண்டுபிடிக்க முடியாது. ஸோ, அவங்கள சொல்லியும் தப்பு இல்ல. அந்த மாரி மெத்தட்லாம் வந்துச்சு. இப்போ வந்து ஆதார்ல நம்ம எல்லாருமே பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணியிருக்கிறதுனால, பயோமெட்ரிக் மெத்தட்ல இப்போ வந்து பத்திரப்பதிவு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா, பயோமெட்ரிக் வச்சு தான் நீங்க பத்திரப்பதிவு பண்ண முடியுங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஸ்கீம்ல வந்து யாருமே முறைகேடு பண்ண முடியாது. உங்க இடத்த நீங்க தான் விக்க முடியும். உங்க இடத்த நீங்க ஒரு ஆளுக்கு விக்கிறீங்க பார்த்தீங்களா? அவங்க விக்கும்போதும் அவங்க பயோமெட்ரிக் வச்சு தான் விக்க முடியும்.
ப்ளஸ் உங்கள வந்து லைவா அங்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது எதுக்காகன்னா, அந்த பத்திரப்பதிவு அலுவலகத்துல தான் நடந்துச்சுங்கிறதுக்காக தான் உங்கள லைவா அங்க வச்சு ஃபோட்டோ எடுக்குறாங்க. ஓகேவா? முன்னாடி மாரி வெளியில வச்சு பத்திரப்பதிவு அந்த மாரி எதுவுமே பண்ண முடியாது. அந்த மெத்தட இப்ப கவர்மெண்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆவணங்கள் இருக்கு. அந்த ஆவணங்கள்ல எந்த ஆவணத்துக்கும் வந்து வாங்குறவங்க தேவையில்ல. அதாவது விக்கிறவங்க அதாவது விக்கிறவங்க இல்ல. இப்ப எழுதி குடுக்குறவங்க இல்லாம, எழுதி வாங்குறவங்க தேவையில்லன்னு பார்த்தீங்கன்னா, உயில் ஆவணத்துக்கு தேவையில்ல. ஓகேவா? அதே மாதிரி செட்டில்மென்ட் ஆவணத்துக்கு கண்டிப்பா எழுதி வாங்குறவங்க இருக்கணும். உயில் ஆவணத்துக்கு மட்டும் தான் வந்து எழுதி வாங்குறவங்க யாரோ அவங்க தேவையில்ல. எழுதி குடுக்குறவங்க மட்டும் பயோமெட்ரிக் ரேக அப்டேட் பண்ணி ஃபோட்டோ குடுத்தா போதும். அந்த மாரி ஒரு இதான். எழுதி வாங்குறவங்க தேவையில்ல. மத்த எல்லா ஆவணங்களுக்கும் கண்டிப்பாக எழுதி வாங்குறவங்களும் அந்த பத்திர ஆஃபீஸ்ல ஆஜராகி, அவங்களும் பயோமெட்ரிக் வைக்கணும். சாட்சிகள் கண்டிப்பாக அவங்க ஆதாரம் குடுத்து, அவங்க சாட்சிகளும் இப்ப ஆதாரம் இணைக்கணும். முன்னாடி வந்து சாட்சி வந்து கையெழுத்து மட்டும் போட்டா போதும். இப்ப சாட்சிகளோட ஆதாரம் உள்ள இணைக்கப்பட வேண்டிய கட்டாயம் உண்டு. ஓகேவா? இந்த மாரி மெத்தட் வந்து ரொம்பவே அட்வான்ஸா மாற மாற, இந்த பத்திரப்பதிவுங்கிறது வந்து ரொம்பவே எளிமையாகுது அப்படின்னு நமக்கே தெரியுது. ஏன்னா, ஒரு வாரத்துல கிடைச்ச பத்திரம் இப்ப என்னன்னா ஸ்கேனிங் மெத்தட் வந்துருச்சு. உங்களுக்கு பிரிண்டர்ல ஸ்கேன் பண்ணி பத்திரத்த வந்து பார்த்தீங்கன்னா, மேபி அன்னைக்கு ஈவினிங்கே இல்ல வீடா இருக்கும் பட்சத்தில களப்பணி முடிப்பாங்க. களப்பணி முடிக்கிறதுக்கு மேபி ஒரு 1 வீக் ஆகலாம். இல்ல ஒரு ஒரு 15 டேஸ் ஆகலாம். அந்த 15 டேஸ் முடிஞ்சு களப்பணி முடிஞ்சு, நீங்க ஒரு வேல்யூஷன் கவர்மெண்ட் ஒரு வேல்யூஷன் குடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூஷனுக்கு கம்மியாக நீங்க பத்திரம் இது பண்ணியிருந்தாலும், அந்த மிச்ச வேல்யூஷன கட்டிட்டு, நீங்க பத்திரத்த அந்த வேல்யூஷன்ல ஏத்திட்டு, உங்கட்ட பத்திரத்த வாபஸ் குடுத்துருவாங்க. மினிமம் வந்து வீடா இருந்தா 15 டேஸ். இதே விவசாய நிலம் அந்த மாரி இருக்கும் பட்சத்தில வந்து உங்களுக்கு இமிடியேட்டா பத்திரம் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் டே அல்லது அன்னைக்கு ஈவினிங்கே கூட கிடைச்சிரும். ஏன்னா, உடனே அவங்க காப்பி பண்ணி ஏத்திருவாங்க. அதே மாரி முன்னாடி உள்ள காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பத்திரம் நகல் எடுக்கணும்னா, நீங்க வந்து பத்திர ஆஃபீஸ்ல போயிட்டு எழுதி குடுத்து, ஒரு 1 வீக் அவங்க அந்த ரெக்கார்ட்ல அவங்க எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா? அத தான் அவங்க ஜெராக்ஸ் எடுத்து உங்களுக்கு சீல் வச்சு குடுப்பாங்க. இப்ப அப்படி கிடையாது. உங்களுக்கு ஒரு சீடியே குடுத்துருவாங்க. பத்திர ஆஃபீஸ்ல அந்த சீடி மறக்காம எல்லாரும் கேட்டு வாங்கிக்கோங்க. பத்திரம் பதிவு பண்றதா இருந்தா. ஏன்னா, அந்த சீடில வந்து உங்களோட அந்த தாய் பத்திரம், உங்களோட மெயின் பத்திரம் எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணப்பட்டிருக்கும். ஓகேவா? அந்த பத்திரத்த வந்து நீங்க ஏதோ ஒண்ணு அந்த பத்திரத்த மிஸ் பண்ணிட்டீங்கங்கிற பட்சத்துக்கு உங்க ஆதாரத்துக்கு அந்த பத்திரம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்க அத ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல குடுத்து, நீங்க வந்து அத உங்க பத்திரத்த திரும்ப வேணா ஒரு வேலிடேஷன் போட்டு ஒரு பத்திரம் பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து வழிமுறைகள் இருக்கு. 2வது பார்த்தீங்கன்னா, சப்போஸ் சிடியும் நான் வாங்கல அப்டின்னீங்கன்னா, ஆன்லைன்ல இப்போ வந்து நீங்க ஈஸியா அந்த பத்திர நகல்கள எடுத்துக்கலாம். முன்னாடி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அலையணும். இப்போ ஆன்லைன்லயே அப்ளை பண்ணி ஆன்லைன்லயே வாங்கிக்கலாங்கிற மெத்தட் வந்துருச்சு. ஸோ ரொம்பவே எளிமையான வழிகள்ல வந்து கவர்மெண்ட் வந்து அடுத்தடுத்த திட்டங்கள கொண்டு வர்றாங்க. அடுத்தடுத்த நியூஸஸ் கொண்டு வராங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த பத்திரங்கள் வந்து எப்படியெல்லாம் நடைமுறை ஆகுது, எந்தெந்த பத்திரம்லாம் செல்லுபடி ஆகும், எந்தெந்த பத்திரம்லாம் செல்லுபடி ஆகாதுன்னு நம்ம அடுத்து ஒரு டீட்டெயிலான வீடியோ கிரியேட் இந்த வீடியோ வந்து பத்திரப்பதிவுகள் எப்படி நடக்குது? ஏன் இதெல்லாம் என்ட்ட ரேக வாங்குறாங்க? என்னைய ஃபோட்டோ புடிக்கிறாங்க? அ எனக்கு வந்து நான் அங்க போயிட்டு நான் சைனும் பண்றேன் அப்படின்னு கேட்கிறீங்க பார்த்தீங்களா? அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம். மறக்காம இந்த மாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் குடுக்குற நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.